சங்கீதங்களில் 34வது சங்கீதம் 150 சங்கீதங்களில் அது ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தின் வழியாய் ஒரு 2 சத்தியங்களை உங்களோடு கூட நான் பெற்ற வெளிச்சமும் நான் பயனடைந்ததுமான ஒரு 2 விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த 34வது சங்கீதத்தினுடைய பேக்ரவுண்ட், இது என்ன பின்னணியில் தாவீது எழுதினார் என்பதை நீங்கள் அறியணும். அந்த மேல நாங்கள் வாசிக்கிறோம், தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். யார் இந்த அபிமெலேக் அப்படின்னா, பெலிஸ்தியர்களுடைய ராஜா. அவங்களுக்கு உண்டான இந்த டைட்டில் இந்த ராயல் டைட்டில் அப்படிம்பாங்க. எகிப்தினுடைய ஒவ்வொரு ராஜாவுக்கும் பேர் பார்வோன். ஒவ்வொரு பார்வோனுக்கும் வெவ்வேறு பேர் இருக்கும், ஆனால் காமன் நேம் பார்வோன். அதுபோல பிலிஸ்தீன்களுடைய ராஜாவுக்கு இருக்கக்கூடியதான இந்த பட்டம், அந்த ராஜரீகமான அந்த பட்டம் என்ன அப்படின்னா அபிமெலேக். அபிமெலேக் 1 இருக்கும், அபிமெலேக் 2, 3, அபிமெலேக். அதுபோல இந்த அபிமெலேக்கு யாரு? அந்த அபிமெலேக்கினுடைய பெயர் என்னவென்றால், அந்த இடத்துல யாரா இருந்தது என்றால் ஆகிஷ் என்பவன். அவன் அந்த டைம்ல ராஜாவா இருந்தவன், பிலிஸ்தீனுடைய ராஜாவா இருந்தவன். அந்த அபிமெலேக் என்பவன் ஆகிஷ். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இந்த பின்னணியை முதல்ல உங்களுக்கு நான் சொல்றேன். 2 சத்தியங்களை நாம் தியானிக்கிறோம்னு சொன்னேன். 1, நாசியில சுவாசமுள்ள எந்த மனுஷன் மேலும் என்ன வைக்கக்கூடாது அப்படின்னா நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனுஷனை நம்புகிறது விருதா, வேஸ்ட். கர்த்தர் மேலதான் நம்மளுடைய முழு நம்பிக்கை வைக்கணும். அத தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். முதல்ல அந்த முதல் பாடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது சவுல் ராஜா தாவீதை துரத்துகிறார். அவனை கொன்னணும், அவனை கொலை செஞ்சணும் அப்படின்னு அவன் துரத்துகையில் அவனுக்கு யாரோ அவன் போய் தஞ்சம் அடைகிறான். இவன் நம்மளை தாங்குவான், இவன் நம்மளை பாதுகாப்பான், இன்னார் நம்மளை பாதுகாப்பாங்க, இன்னார் நம்மளை தாங்குவாங்க, இன்னார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னார் நமக்கு பிழைப்பூட்டுவாங்க. அப்படி எவ்வளவு வேணாலும் நீங்க வச்சுங்க. இவர்களை நம்ம நம்பி இருக்கணும், இவர்கள் நம்மளை தூக்கி விட்டுருவாங்க, இவங்க நம்மளை நம்புவோம், இவங்க தாங்குவாங்க, பாதுகாப்பாங்க, கவுந்துருவோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து, தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் தன்னை விட்டு விலகிட்டாருங்கிறதும் சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு, தாவீதோட இருக்கிறாருங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. அவனை எப்படியாவது மனுஷீகமா கொன்னணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் சவுல். இப்ப 19ஆம் அதிகாரம் தப்பிக்கிறார் பாருங்க. முதலில் தன்னுடைய மனைவி ஆகிய மீகால் தனக்கு பாதுகாப்பு கொடுப்பா பாருங்க. தன்னுடைய மனைவி தனக்கு பாதுகாப்பா இருப்பான்னு நினைச்சான் பாருங்க, அதுவும் அவுட்டு. கீழே 11ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மிச்சத்தெல்லாம் நீங்க படிச்சுங்க.
தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படி சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகி மீகால் அறிவித்து, இன்று ராத்திரியிலே உங்களுடைய பிராணனை தப்பித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடுவீர் என்று சொல்லி மீகால் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடி போனான். போச்சு, அவ்வளவுதான். யார் காப்பாற்ற முடியல அப்படின்னா தன் மனைவி மீகால் காப்பாற்ற முடியல. சரி, ராஜகுமாரத்தி சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் இவ என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவா, என்ன பாதுகாப்பா நினைச்சா முடியல. அங்கிருந்து ஓடுறான். பின்னால அவனுடைய பிராண சிநேகிதனாகிய அவனுடைய ஆத்ம சிநேகிதனாகிய ஜோனத்தான், சவுலுடைய குமாரன், இவனுடைய டேவிட்னுடைய ஃப்ரெண்ட், நல்ல பிராண சிநேகிதன், அவன் தன்னை பாதுகாப்பான் அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சான். எங்க வந்துச்சு இப்ப அவனாலேயும் முடியல. 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், அதையும் அந்த 21ஆம் அதிகாரம்லாம் வீட்டுல படிச்சு பாருங்க. யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் உன் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கு நடுநிற்கு சாட்சி என்று சொல்லி இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். முடிஞ்சு போச்சு. இப்ப யாரும் காவந்து பண்ண முடியல அப்படின்னா சிநேகிதனாகிய யோனத்தானும் தாவீதை பாதுகாக்க முடியல. டேவிட், என்னால இயன்ற வரைக்கும் நான் எங்க அப்பாட்ட போராடி பார்த்தேன், உன்னை காப்பாற்ற முடியல. என் டாடி என் மேலே கோபமா இருக்காரு, சாரி நீ கிளம்பிடு, உன்னுடைய உயிரை இன்னுமே நான் பாதுகாக்க முடியாது, என்னை விட்டு நீ போயிடு அப்படின்ட்டான். முடிஞ்சு போச்சு. நம்பர் 1 மனைவி பாதுகாக்க முடியல. நம்பர் 2 ஆத்ம சிநேகிதனாகிய ஜோனத்தான் ஃப்ரெண்டு காப்பாற்ற முடியல. பங்கிருந்து ஓடுறார். 21ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு ஆசாரியன் நடுக்கத்தோட தாவீதிற்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோட கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து ஒரு பொய் சொல்றார் பாருங்க. ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியம் உனக்கு கட்டளையிட்டது இன்னதென்று ஒருவருக்கு அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போதும் உன் கையில என்ன இருக்கிறது? 5 அப்பமாகிலும் என்னவாகில் இருக்கிறது என்னிடத்தில் கையிலே கொடும். பசி. இந்த நோபில் இருக்கிறதான ஆசாரியனாகிய அகிமெலேக் தனக்கு பாதுகாப்பான், நம்மளை வச்சு பராமரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்தில் போய் தஞ்சம் புகுந்தான். அன்னைக்கு ஒரே நாள் தான், அன்றைய தினமே பாருங்க 10ஆம் வசனம். அன்றைய தினம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அன்றைய தினம் 7ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். சவுலுடைய வேலைக்காரர் ஏதோமியனாகிய தோவேக் என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைபட்டிருந்தான். போச்சுரா, அங்க ஒரு ஆள் இருந்தான். ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் தஞ்சம் புகுந்து இந்த இடத்துல ஒண்டிக்கிட்டு இருக்காங்கிற தகவல் சவுலுடைய ஆள் அந்த இடத்துல இருக்கான். அவன் பார்த்துட்டான். ஆகா, இனிமேல் இந்த ஆசாரியனிடத்தில் நான் இருந்தா என் உயிருக்கு ஆபத்து, இங்கேருந்து நான் ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான். இப்ப எங்க 10ஆம் வசனம். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசினிடத்தில் போனான். இவன் நேரா போகல. எப்படி சங்கதி பாருங்க, எப்படி ஓடுறான் பாருங்க. நிலையான ஒரு இடத்துல உட்கார முடியல, பசி பட்டினி, உயிருக்கு பயந்து ஒண்ணுன்னா ஓடுறான். ஆசாரியன் அகிமெலேக்கும் என்ன செய்யல அப்படின்னா சப்போர்ட் பண்ண முடியல. ஓகே, 10ஆம் வசனம்.
சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜா ஆகிய ஆகீசனிடத்தில் போனான்னா இவன் நேரா பிலிஸ்தியர்களுடைய ராஜாவுக்கு ஒன்றும் அவன் போல. என்ன நடந்திருக்கு என்றால், இந்த பக்கத்துக்கு நாம் திரும்பி வருவோம். இந்த பக்கத்துல கை வச்சுங்க. சங்கீதம் 56. இந்த சூழலில் அவன் எழுதின சங்கீதம், அதெல்லாம் அவன் மனசுக்குள்ள இருந்த அந்த ஓட்டம் போக்குவரத்து எல்லாம் எழுதி வைத்ததான சங்கீதம் 56வது சங்கீதம். அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், பிராக்கெட்ல வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 56ல, பிலிஸ்தியர்கள் தாவீதை காத்தூரில் பிடித்த போது, அவனை பிடிச்சிட்டாங்க. பிலிஸ்தியர்கள் தாவீதை காத்தூரில் பிடித்து, அந்த டைம்ல அவன் எழுதின பாட்டு என்ன நடக்க போதோ. 3ஆம் வசனம் பாருங்க, இல்ல 1ஆம் வசனமே, தேவனே எனக்கு இறங்கும், இந்த காத்து தேசத்தில் உள்ளதான இந்த பிலிஸ்தியர்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்களே. எப்படி அவனை எப்படி விழுங்க பார்க்கிறாங்கன்னா, இந்த சங்கீதம் 56 வச்சுங்க. 1 சாமுவேல் 21 பார்த்துங்க. 1 சாமுவேல் 21 பாருங்க, சங்கீதம் 56 பாருங்க. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 11 வசனம். ஆகீசனுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து அவனை பிடிச்சிட்டு, அந்த பிலிஸ்தியர்களை பிடிச்சி, ஏய், தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, அப்ப அவனை அடையாளம் கண்டாங்க. இவன் தான் நம்ம கோலியாத்த போட்டவன், இவன் தான் நம்ம தலைவனாகிய கோலியாத்த போட்டுத்தல்னவன் இவன் தான். இவன் என்னடா இங்க வந்து மாட்டிக்கிட்டான், இந்த காத்தூருக்கு இவன் எப்படி வந்தான், எப்படி தப்பிச்சு இங்க வந்தான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவனை கைமயமா பிடிச்சிட்டாங்க. 56வது சங்கீதம், பிலிஸ்தியர்கள் தாவீதை காத்தூரில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இப்ப எங்க கொண்டு போறாங்க அப்படின்னா, அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அவனை கொண்டு போய் ஆகீஸ் ராஜா அவனிடத்துல கொண்டு போய் அவனை பிரசன்ட் பண்ண போறாங்க. இவன் தான் நம்ம கோலியாத்தோ போட்டவன், இவன் தான். இவனை குறித்து தான் யூதர்கள் என்ன, இஸ்ரவேலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் சவுல் கொன்றது 1000, இவன் கொன்றது 10,000 முறையா பாடி இவனை போற்றி அடுத்த ராஜாவாக போறவன் இவன் தான். இவன் தான் நம்ம ராஜாவை, நம்ம கோலியாத்த போட்டவன் இவன் தான். இவனை கைமயமா பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அவனை கொண்டு போய் ஆகீஸ்ல கொண்டு வைக்கிறப்ப அந்த சங்கீதம் 56 அவன் எழுதினான். என்ன எழுதினான் இப்ப பாருங்க. 1ஆம் வசனத்துல, என்னை விழுங்க பார்க்கிறார்கள், என் சத்துருக்கள் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். இதெல்லாம் அவர் பாடுறார். இதெல்லாம் அவர் சங்கீதம் 56 எழுதி வச்சிருக்கிறார் பாரு. இக்கட்டு நாளில் கையை மெய்யமா அப்படி பிடிச்சிட்டாங்க அவரை. இப்ப நாம் இதுக்கே திருப்போம். 1 சாமுவேல் 21 அதிகாரத்துக்கே நாம் திருப்போம். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசனிடத்தில் அவன் பிலிஸ்தியர்களால் கொண்டு போகப்பட்டான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து இப்படி எல்லாம் சொன்னாங்க. பவுல் 12ஆம் வசனம், ஆகீஸ்க்கு மிகவும் பயப்பட்டு 13ஆம் வசனம் பாருங்க. 4வது காரியம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவரிடத்தில் பைத்தியம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரை நோக்கி, ஏய், இந்த மனுஷன் பைத்தியமான் என்று நான் காண்கிறேன். ஏண்டா இந்த பைத்தியத்தை கொண்டு வந்தீங்க? இந்த பைத்திய சேட்டை செய்ய இவனை கொண்டு வருவதற்கு நம்ம ஊர்ல என்ன பைத்தியக்காரன் கொஞ்சமா இருக்காங்க? இவன் இந்த பைத்தியக்காரன் நம்ம வீட்டுக்கு வரலாமோ? துரத்தி விடுங்கடான்னு துரத்தி விட்டாங்க. நடிச்சு வேஷம் போட்டு
என்னென்ன சேட்டை செய்யணுமோ சேட்டெல்லாம் செஞ்சு இங்கேயும் அங்கேயும் நான் வேற மாதிரி சொன்னோம்னா இந்த அப்படி தாவி குதிக்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு கீறிக்கிட்டு அதுக்கு போயிட்டு இப்படி அப்படியே பண்ணி பிச்சுக்கிட்டு நுரைய தள்ளிக்கிட்டு மூஞ்செல்லாம் வேறு பிடிச்சினோன்னு அவன் ஆகீஸ் பார்க்குறான். ஏன்னா இந்த பைத்தியமா கோலியாத்தை போட்டு தள்ளியிருப்பான். நோ 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 நோ, இது பைத்தியம். ஏற்கனவே நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பைத்தியம் இருக்கு. கிளப்பி தூக்கி 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 போடணும்னு இப்ப அங்கேயும் தப்பிச்சிட்டான். This is old covenant. This is old covenant. பழைய உடன்படிக்கை. நான் புதிய உடன்படிக்கை என்னன்னு நான் சொல்றேன். இந்த சேட்டை பண்ணி நடிச்சு கபடமாடி ஒரு வேஷத்தை காண்பிச்சு அப்படியே ஜனங்களை நம்ப வச்சு ஒரு மாய்மாலம் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடியாடுறான். ஓகே, இப்போ 4 பேரை காமிச்சோம். மனைவி காப்பாற்ற முடியல, சிநேகிதன் காப்பாற்ற முடியல, ஆசாரியன் காப்பாற்ற முடியல. அடுத்தது நம்பி ஆகீஸ் சம்பந்தம் போவே கூடாது. அந்த எந்த எல்லைக்கு போயிருக்க கூடாது அப்படின்னா பிலிஸ்தீருடைய எல்லைக்கெல்லாம் போயிருக்க கூடாது. அந்த காத்து பகுதிக்கு போயிருக்க கூடாது. சரி, இங்கேருந்து தப்பிச்சு அந்த எல்லைக்கு போயிடுவோன்னு சொல்லிட்டு போனா பாருங்க, எங்கேயாவது நமக்கு அடைக்கலம் கிடைக்காதான்னு அங்கேயும் மாட்டிக்கிட்டான். எல்லாம் தப்பிச்சு இப்ப அங்கேருந்து ஓடிடுறான். 22 1 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம் 1 வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி பிரைஸ் தி லார்ட் அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். நாம் இந்த செய்திக்கு நாம் என்ன தலைப்பு கொடுக்கலாம்? அதுல்லாம். Don't forget this place. அதுல்லாம். God is only my protection. God is only my provision. Praise the Lord. தேவன் ஒருவரே. மனுஷர்லாம் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் ஆண்டவரே என்னை தாங்க முடியாது, என்னை போஷிக்க முடியாது, நீர் ஒருவரே. இந்த நம்பிக்கை பிரியமானவர்களே பிள்ளைகளிடத்தில் சிறு பிராயமே நான் ஊட்டணும். தாவீது ஒரு பாடத்தை கத்துக்கிட்டார். இன்னார நம்பினேன் எங்கேயும் என்னால என்ன செய்ய முடியாதுன்னா பாதுகாக்கப்பட முடியாது. பட்டினியிலும் பசியிலும் பாதுகாப்பை தேடி ஓடி கடைசியில் எங்க வந்தான் அப்படின்னா அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். ஓகே, நாம் இந்த இடத்துல இப்படி நான் வச்சுக்குவோம். 1 சாமுவேல் 22 இங்க வச்சுக்குவோம். இப்ப சங்கீதம் 34 வருவோம். 34வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம். அந்த பிராக்கெட்ல உள்ளது பாத்தீங்களா? தாவீது காத்தின் ராஜாவாகிய ஆகீஷுக்கு முன்பாக பைத்தியத்தை போல வேஷம் மாறின போது அந்த ஆகீஷ் ராஜாவினால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அங்கேருந்து துரத்தி விடப்பட்டு நேரா எங்க வந்தான் அப்படின்னா அதுல்லாம் அப்படின்னு ஒரு கெபிக்கு வந்துட்டான். அந்த எல்லையிலிருந்து இந்த எல்லைக்கு வந்துட்டான். இஸ்ரவேலர்களுடைய எல்லைக்கு ஒரு கெபிக்கு விட்டான். அதுல்லாம் ஒரு குகை, கெபி குகை, ஒரு மலை முகடுகள், ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம், ஒரு குகை, ஒரு கேவ், ஒரு கெபிக்கு உட்காந்துட்டான். இப்பதான் சங்கீதம் 34 எழுதுறான். அந்த இடத்துல நீங்க 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்னு, தேவன் அவனை காக்கிறவர். இன்னொன்று, தேவன் அவனை போஷிக்கிறவர். தேவன் அவனை போஷிக்கிறவர். எப்படி போஷிக்கிறவர் அப்படின்னா பாருங்க, 10ஆம் வசனத்தில் அவன் அந்த கெபியில இருந்து கொண்டு அந்த மலை முகடுகளில் இருந்து, அந்த குன்றில் இருந்து, அந்த குகையில் இருந்து அப்படியே கீழே பள்ளத்தாக்குகள் எல்லாம் பாக்குறப்ப
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கு. சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருந்து தாழ்ச்சி அடையுது. ஆனால் இவனுக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்குதாங்க. அதுல்லாம் குகையில் வரும் பொழுது, அதுல்லாம் குகைக்கு வரும் பொழுது, இது எப்படி பாருங்க, இது மனைவியினிடத்துல சாப்பாடு கிடைக்கல, சிநேகிதனிடத்துல சாப்பாடு கிடைக்கல, ஆசாரியனிடத்துல சாப்பாடு கிடைக்கல, ஆகித் காத்து தேசத்துல சாப்பாடு கிடைக்காது. இவனுக்கு எங்க சாப்பாடு கிடைக்குதுன்னா அதுல்லாம் அப்படின்னு கெபிக்கு வருகையில் இவனுக்கு அவன் பார்க்கிறான், ஆண்டவரே இந்த சிங்க குட்டிகள்லாம் பட்டினி அடைந்து கர்ஜித்து பட்டினிக்கு தாழ்ச்சி அடையுது, தாப்பனே என்ன நீங்க போஷிக்கிறீங்களே. எப்படி போஷித்தாருங்கிறத அப்புறம் சொல்றேன். தேவன் போஷித்தார். ஓகே, அவன் உடனே எழுதுறான் பாருங்க, எழுதி வைக்கிறான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். நான் கர்த்தரை தேடினேன், நாம் தேவனே கதின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஒரு நன்மை குறைவுபடாதபடிக்கு இந்த அதுல்லாமல் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒன்று. இரண்டாவது, தேவன் அவனை போஷித்தார், பராமரித்தார். சவுலுடைய ஆட்கள் பல சூழ்நிலைகள் அப்படி இப்படி தேடிட்டு எங்கெங்கயோ தேடிட்டு எங்க வந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு கால் இந்த அதுல்லாம் கெபியில ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானோ, எங்கேயுமே காணோம். ஒரு கால் இந்த அதுல்லாம் கெபியில், இந்த குகையில் ஒரு கால் இவன் ஒளிஞ்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சவுலுடைய ஆட்கள் தேடிட்டு வரும் பொழுது 7ஆம் வசனத்தை பாருங்க, அல்லது 6ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்வேன், நீரே கதி, மனுஷன் கதி இல்ல, உம்மை நம்பி இந்த அதுல்லாம் கெபிக்கு நான் வந்துட்டேன், நெருக்கப்பட்டேன், இந்த இக்கட்டில் என்னை நீங்களாக்கி என்னை ரட்சித்தருளும், சவுலுடைய ஆட்கள் என்னை பிராணனை தேடி வருகிறார்கள், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழை கூப்பிட்டான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய தூதன் என்ன பாக்குறீங்களா, சாட்சாத் தேவனுடைய தூதனே இறங்கிட்டார். அதுல்லாம் கெபியை சுற்றி கர்த்தருடைய தூதன் இறங்கி, ஒரு தண்டரா இருக்கும், இடியா இருக்கும், அல்லது மின்னலா இருக்கும், அல்லது காற்றா இருக்கும், அக்கினியா இருக்கும், நெருப்பான்னு தெரியல. ஏன்னா தூதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அக்கினியா இருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதர்கள் அவர்கள் காற்றுகளா இருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதர்கள் அக்கினியா இருக்கிறார்கள். ஒன்னு அக்கினியாகவோ இல்ல காற்றாகவோ இல்ல பெரு இடி முழக்கமாகவோ அல்லது மின்னலாகவோ அப்துல்லாம் குகையை சுற்றி வந்து இறங்கின உடனே என்ன பண்ணிடுச்சு, அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தட் இஸ் ப்ரொடெக்ஷன். இதெல்லாம் கதையா நாசில சுவாசம் உள்ள மனுஷன் கர்த்தரை நம்பினது. எங்க கிடைக்காத ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, இவ்வளவு இடத்துல இல்லாத பாதுகாப்பு எங்க வந்துச்சுன்னா, கர்த்தரையே நான் அண்டிக்கிட்டேன், நீரே என் கதி, நீரே என் கதி. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். யாரை அனுப்பிச்சார் அப்படின்னா, கர்த்தருடைய தூதனையே இறக்கி அவர்களை விடுவித்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். இதெல்லாம் யாருடைய இதெல்லாம் யார் எழுதுறதுன்னா சங்கீதம் 34. ஆகையினால் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், என்னை கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். such a wonderful. அவன் எழுதின சங்கீதம்லாம் எதுல இருந்து வருது பாத்தீங்களா, அவனுடைய லைஃப்ல இருந்து வருது. சங்கீதம் 56 அவனுடைய லைஃப்ல, சங்கீதம் 34 அவனுடைய லைஃப்ல, 34 56 எல்லாம் எதுல இருந்து அப்படின்னா, அவன் தேவனை தொட்டதும் துலங்குனதும் பார்த்ததும் அனுபவித்ததுமான கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை தான் என்ன செஞ்சான் அப்படின்னா, சங்கீதம் 56 எழுதி வச்சதும் 34 எழுதி வச்சதும். சோ 34வது வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, God is a God of protection. God is a God of provision. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துக்கே திருப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முதல்ல அவனோடு கூட எப்படி வர்றார், தேவன் அவனை என்ன ஆக்குறார் பாருங்க. இங்கதான் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையனாய் இருந்தவனை இப்ப தேவன் அவனை ராஜாவாக்க போறார் பாருங்க. எங்க? அங்கதான் ஸ்டார்டிங் இருக்கிற தேவன் அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற ட்ரைனிங் பாருங்க. இவனை பின் நாட்கள்ல தேவனுடைய இஸ்ரவேலுடைய சமஸ்தானத்துக்கு இவனை ராஜா வாக்குறதுக்கு அவனை தயாரிக்கிற இடம் எங்க அப்படின்னா அதுல்லாம். அந்த அதுல்லாம் குகையில் இருக்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், எப்படிப்பட்ட லிஸ்ட் எல்லாம் அவனோடு கூட சேர்றாங்க பாருங்க. முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவர்களுக்கு அவன் தலைவனானான். ஒரே நாள்ல 400 பேர் இல்ல, 10, 30, 40, 50, 100, 270, 350, 400 இந்த பிரகாரமாய் ஏறக்குறைய 400 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப 400 பேருக்கு அவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னா லீடர். எங்க அப்படின்னா அதுல்லாம். தேவன் அவனை ஒரு வேரியர், ஒரு பெரிய ஒரு போர் வீரனா அவனை என்ன செய்யறார், ஆக்குறார். இப்ப 400 பேருக்கு இப்ப ஒருத்தனுக்கே சோறு இல்லையே, இப்ப எப்படி 400 பேருக்கு சோறு? 400 பேருக்கு எப்படி அப்படின்னா ஏதோ கொள்ளையடிச்சு திங்கிறானுங்களா? நோ, கொள்ளையடிச்சுலாம் திங்கல. நாம் பின்னால அதுக்கு அடுத்த 2 அதிகாரத்துல நான் வாசித்து பார்ப்போம் என்றால் இவர்கள் பின்னால வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். தாவீதுடைய இந்த மனுஷர்கள் எல்லாம் அந்த வனாந்திரத்தில் அந்த அரணில் இருக்கையில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த மனுஷர் எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் பொழுது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் எங்களை வருத்தப்படுத்தினதில்லை. நமது பொருளில் ஒன்று காணாமல் போனதில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். இப்படி வனாந்திரத்தில் இருக்கிற நாட்களில் ஆடு மேய்க்கிறவர்கள், மயிர் கத்திரிக்கிறதுக்காக உண்டான காரியங்கள் உண்டானவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இவர்கள் என்னவா இருப்பார்கள் என்றால் அரணாய் இருந்து, மதிலாய் இருந்து, பாதுகாப்பா இருந்து, அவர்கள் கொடுக்கறதெல்லாம் வாங்கி இவர்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு, இவர்களுக்கு யாராவது பொல்லாதவர்கள், திருடர்கள், கொள்ளையர்கள் வந்தாங்கன்னா அவர்களோடு கூட யுத்தம் பண்ணி சண்டை செய்து இந்த மந்தைகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எல்லாம் தேவன் எங்க ட்ரைனிங் கொடுத்தார் அப்படின்னா, ஒரு ராஜாவா இருந்து பின்னால ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னால தேவன் எங்க ட்ரைனிங் கொடுக்கிறார் அப்படின்னா அதுல்லாம். பின்னால நீ இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கு நீ ஒரு யுத்த புருஷனாய் நீ ராஜாவா நீ இருக்கணும். சூழ்ந்து இருக்கக்கூடிய இஸ்ரவேலை சுற்றி உள்ளதான தேசங்கள் எல்லாவற்றுக்கும் நீ முறியடிச்சு நீ ஒரு சமஸ்தானத்துக்கு நீ ஒரு ராஜாவா வர்றதுக்கு முன்னால ஒரு கோலியாத்து மட்டும் ட்ரைனிங் பத்தாது. நீ ஒரு யுத்த புருஷனா நீ மாறணும். நீ ஒரு வேரியர் ஆகணும். நீ ஒரு போர் வீரன் ஆகணும். அவனுக்கு 400 மனுஷர்களை கொடுத்து அவன் அரணில் இருந்த நாட்களில் எல்லாம், அவன் வெளியில் இருந்த நாட்களில் எல்லாம் சில வருஷங்களாய் தேவன் நல்ல ட்ரைனிங் கொடுத்து இப்படிதான் தேவன் அவனை பராமரித்தார், அவனை போஷித்தார், அவனை தலைவனாக்கினார். எங்க? அதுல்லாம். பிரியமானவர்களே, நம்மளுடைய பாடு, நம்மளுடைய பிரச்சனை, நான் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் ஓடுவேன், நான் ஓடுவேன், இங்க இருந்து ஓடுறேன், இங்க ஓடுனேன், அங்க ஓடுனேன், அங்க ஓடுறேன், ஓடிக்கிட்டே இருக்கேன். நோ. அதுல்லாம் கொந்தன். தேவனே என்னுடைய அடைக்கலம், தேவனே என்னுடைய அடைக்கல பட்டணம். அங்க யாருமே கிடையாது. நான் தேவனை நோக்கிப்பா. என்னுடைய ப்ரொடெக்ஷன் காட், என்னுடைய ப்ரொவிஷன் காட். தேவனால் மாத்திரமே நான் காக்கப்பட முடியும், தேவனால் மாத்திரமே நான் போஷிக்கப்பட முடியும். அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு மனுஷன் வரும்பொழுதுதான் அங்கிருந்து தான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டத்தை எல்லாம் அதுல்லாமல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார். சிலர் எங்கேயாவது கிளிங்க் ஆயிடுறது. மனுஷரை மீகால சார்ந்து கொள்றது, ஜோனத்தான சார்ந்து கொள்றது, ஆசாரியனை அகிமெலேக்க சார்ந்து கொள்றது, இல்ல காத்தூரார சார்ந்து கொள்றது, அது வரைக்கும் தேவன் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பின்னணியில் எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 34வது சங்கீதம். பிரியமானவர்களே, அந்த 34வது சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், தேவனிடத்தில் நாம் சரணாகதி அடைஞ்சிருவோம். நம்ம வாழ்க்கை அவர்கிட்ட சம்பூர்ணமா, ஆண்டவரே நான் இங்க அங்கெல்லாம் இல்ல, உம்மிடத்தில் நான் வந்துடுறேன், உண்மையே கதின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன்.
இன்னும் நாசில சுவாசம் உள்ள மனுஷர் மேல் என்ன செஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நம்பிக்கை வைக்க வேண்டாம். மனுஷரை நம்புகிறது விருதா. இந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் விரும்புறார். அங்கிருந்தான் தேவன் என்ன செய்ய முடியும்னா ஒரு மனுஷனை ஒரு இடத்துக்கு ஒரு லீடர் ஆக்குறார் பாருங்க. He became the leader. He became the leader. தேவன் அவனை உருவாக்குறார் பாருங்க. என்னையே நீ சார்ந்திருக்கணும், என்ன சார்ந்திருக்கணும். எங்க பின் நாட்களுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங்க்கு தேவன் அதுல்லாம் வச்சு அந்த கெபியில வச்சு அந்த அரணில் வைத்து அவனை ஆக்கினார். ஸோ இதெல்லாம் ஒரு பாடம், இதெல்லாம் ஒரு அவனுக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு பாடம். ஸோ இது முதல் சங்கீதம் 34 நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம்.